குமரி மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக திருப்பரப்பு அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு 7வது நாளாக தடை நீட்டிக்கப்பட்டுள்ளது. கடந்த 10 நாட்களுக்கு மேலாக குமரி மாவட்டத்தில் கனமழை பெய்து வருகிறது. இதனால் பேச்சிப்பாறை, பெருஞ்சாணி மற்றும் சிற்றாறு அணைகளில் நீர்வரத்து அதிகரித்து வருகிறது. பேச்சிப்பாறை அணையில் இருந்து வினாடிக்கு 2175 கன அடி நீர் வெளியேற்றப்படுகிறது. இதனால் குழித்துறை, தாமிரபரணி, கோதையாறு மற்றும் வரளியாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. வெள்ளப்பெருக்கு காரணமாக குழித்துறை சப்பாத்து பாலம் மூழ்கியதால் போக்குவரத்து தடை செய்யப்பட்டது. மேலும் கோதையாற்றில் ஏற்பட்டிருக்கும் வெள்ளப்பெருக்கு காரணமாக முக்கிய சுற்றுலா தலமான திருப்பரப்பு அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டி வருகிறது. இதனால் 7வது நாளாக சுற்றுலா பயணிகள் அருவியில் குளிக்க தடை நீட்டிக்கப்பட்டுள்ளது. தொடர் மழையால் மலை கிராமங்கள் மற்றும் தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இதேபோல பழைய குற்றால அருவி மற்றும் மெயின் அருவிகளில் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கான தடையும் நீட்டிக்கப்பட்டுள்ளது. ஆனால் 5 அருவி மற்றும் புலி அருவியில் தண்ணீர் வரத்து குறைந்ததன் காரணமாக சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதிக்கப்பட்டனர். வந்திருந்தோம், ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து வந்திருந்தோம். 6 o'clock வந்தோம். ஆனால் அவங்க வெயிட் பண்ண சொல்லிட்டு 8:30க்கு தான் எங்களை உள்ள என்ட்ரி ஆக்கி விட்டாங்க. ஆனால் எல்லாமே நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு, என்ஜாய் பண்ணோம். இன்னைக்கு தண்ணி கம்மியாக இருக்கு. 1 hour வெயிட் பண்ணி இப்போதான் ஓப்பன் பண்ணாங்க. குளிக்கிறதுக்கும் தண்ணி கரெக்டான லெவலாக இருக்கு. அதே மாதிரி மழை சாரில் இந்த நேரத்தில் கிளைமேட்டும் நல்லா இருக்கு. ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் எங்கள் ஃப்ரெண்ட்ஸோட. அதே மாதிரி பாபநாசம், இங்கே குற்றாலத்திலே நிறைய பிளேஸில் தண்ணி நல்லா கரெக்டான லெவலாக இருக்கிறதுனால எல்லா இடத்துலையும் குளிக்க விட்டாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம். எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் குளிக்கிறாங்க, ஹாப்பியா இருக்கிறோம். குற்றாலம் மெயின் அருவியில் தரைத்தளம் பராமரிப்பு பணிகள் காரணமாக அங்கு சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.